வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம ஃபைனான்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு வர்சஸ் கோல்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒரு 2006 ஒரு பவுன் கோல்டு 8000 ரூபாய். ஒரு பவுன் கோல்டுக்கு 1 கிராம் சேதாரம் ப்ளஸ் செய்கூலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா ஆச்சுங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு 1 கிராம் 9,300 ரூபா. இந்த 9,300 ரூபா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் குறைவு. ஒரு 8,000 ரூபா வச்சுக்குவோம். 8 போட்டு 64,000 ரூபா. ஒரு 30% கழிவு போயிடும். அதில் 64,000 ரூபா. 64,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒர்க்கிங்ஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 300 ரூபா ஏறினதுனால 10.26% வருது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். சரிங்க, இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 15% நான் மினிமம் தான் போட்டிருக்கேன். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 15% வருவதற்குண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1,69,851 ரூபா, கிட்டத்தட்ட 1,06,000 ரூபா வித்தியாசம் வருது. இதுதான் தங்கத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 1,69,000 ஒரு 10 வருஷம்னா விட்டுட்டீங்க அப்படின்னா, அது மறந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம போடணும்னு வைங்க. $1,70,000 அடுத்து 10 வருஷத்துக்கு. போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? ஒரு நிமிஷம், அது கேல்குலேஷன் இன்னொரு கேல்குலேட்டர் தப்பாக வருது, கொடுத்துறேன். ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. ஃபைனான்ஷியல் கேல்குலேட்டர் இந்த பணத்தை இதே 10,000 கிட்டத்தட்ட 8.25 லட்ச ரூபா கிடைக்கிது. 9 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ தானே உங்களுக்கு இந்த 6 மாதமாக தானே கோல்டு ஏறிட்டுருக்கு. பெருசாக ஒன்றுக்கு முன்னாடிலாம் ஏறல. சரிங்களா? அதனால் என்னுடைய கருத்துப்படி மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டாக கோல்டு பெஸ்ட்டாக அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பாதி நீங்கள் கோல்டுலேயும் வச்சுக்கலாம். இதுலேயும் யூலிப் திட்டங்களில் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5% உங்களுக்கு போனஸாக எல்ஐசியோட யூலிப் திட்டங்களில் போனஸாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை டைம் இருக்குது, ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.